சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் கழக அவைத்தலைவர், கழக துணை பொதுச் செயலாளர், கழக பொருளாளர் மற்றும் அனைத்து மாவட்ட கழக செயல் பங்கேற்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்த புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அதிமுக வேட்பாளராக டாக்டர் மு. தம்பிதுரை தேர்வு. மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் 20 கிலோ கேக் வெட்டி கொண்டாடிய மகளிர் அணியினர். மகளிர் அணி மாநில செயலாளர் ப. வளர்மதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 2026 தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க புரட்சி தமிழருக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. பன்னீரின் ஆதரவாளராக இருந்த எம்பி பாலாஜி உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் திரளானோர் புரட்சி தமிழர் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்த உறுப்பினர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்றார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பரம்பரை சித்த வைத்திய சங்கங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த சித்த மருத்துவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர்.
புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு காத்வத்வாரர் என்ற ஹிந்தி பெயரை அகற்ற ரயில்வே அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்தி. தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்த்து நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வேளாண்மைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் கேடை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்து காவிரி பாசன மாவட்டங்களில் சாயப்பட்டறையுடன் கூடிய ஜவுளி பூங்காவை அமைப்பது கண்டிக்கத்தக்கது. மக்களுக்கு எந்த வகையிலும் பயனற்ற பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய சாயப்பட்டறையுடன் கூடிய ஜவுளி பூங்காவை திருவாரூர் மாவட்டம் ஆலங்கோட்டை கிராமத்தில் அமைக்கும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இளம்பெண்ணை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் சிக்கினார். போலி அப்பா மாடல் ஆட்சியில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்காக கொடூரம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி பகுதியில் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை இல்லாத நாட்களே இல்லை என்னும் கசப்பான உண்மை மீண்டும் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பெற்றோர்கள் காட்டமாக கேள்வி. சென்னை திருவொற்றியூரில் கோயில் திருவிழாவில் இளம் பெண்ணிற்கு மதுபோதையில் பாலியல் தொல்லை கொடுத்த காவலாளி சிக்கினார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என்று எழும் குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேட்டில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்த மூவர் சிக்கினர். போதைப்பொருள் தடுப்பில் தமிழக காவல்துறை மற்றும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாக எழும் கடும் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 36 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் எந்த அளவிற்கு பரவியுள்ளது என்பதை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இளைஞர்களை சீரழிக்கும் போதை கலாச்சாரத்தை தடுக்க தவறிய திமுக அரசு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முழக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். காவல்துறையின் மெத்தனத்தால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றன் மொன்றியம்மன் நகர் பகுதியில் ஒடிசாவிலிருந்து 23 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளதால் தமிழகம் போதை மாநிலமாக மாறி இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த புத்தேரி கிராமத்தைச் சேர்ந்த நபர் அரசு தூய்மை பணியாளர்கள் ஓய்வறையில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை. கொலை குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திமுக அரசின் காவல்துறை திணறல். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் பேக்கரி உரிமையாளரை அடித்து கொலை செய்த தொழிலாளி. தமிழ்நாட்டில் கொலை என்பது கலையாக மாறிவிட்டதாகவும் கொலையால் விடியாத நாட்களே இல்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அலுவலகத்தில் பேக்கிங் உரிமை வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சிக்கினர். திமுக ஆட்சி வீட்டிற்கு போவதற்குள் கிடைப்பதையெல்லாம் வாரி சுருட்டும் துடிப்பில் ஊழல் அதிகாரிகள் செயல்படுவதாக மக்கள் கடும் விமர்சனம்.
திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை முறையான ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் துணிகரத்துடன் கொள்ளை முயற்சிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சியில் 3 டன் ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற நபர் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் திமுக அரசு உள்ளதால் மக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய ரேஷன் பொருட்கள் துணிகரத்துடன் கடத்தப்படும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி அருகே ஓடும் ரயிலில் முதன்மை டிக்கெட் பரிசோதகரை மது போதையில் இரும்பு கொக்கியால் தாக்கிவிட்டு ரயிலிலிருந்து கீழே குதித்து படுகாயமடைந்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் அச்சமின்றி போதை ஆசாமிகள் வன்முறைகளில் ஈடுபடும் கொடூரம். மகளிர் உரிமை தொகை வழங்கவில்லை, அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி விருதுநகர் திமுக எம்எல்ஏ ARR ஸ்ரீனிவாசனை முற்றுகையிட முயன்ற பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. வரி மட்டும் வாங்கிக் கொள்கின்றனர், ஆனால் தங்கள் பகுதிகளில் குப்பைகளை கூட அள்ள வருவதில்லை என பொதுமக்கள் வேதனை. ஒரு ரோடு வசதியில தண்ணி வசதி கிடையாது, ஒரு குப்பை வாங்க வர மாட்டேங்கிறாங்க, எந்த வசதியுமே இங்க கிடையாது. கேட்டா ரோடு சரியில்லை இருக்கிறாங்க, ரோடு சரியில்லை அங்க உள்ள வர முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. 3 நாளைக்கு ஒரு வாட்டி இப்ப 1400 ரூபாய் நாங்க குப்பை வரி கட்டிட்டு ரூபாய் தீர்வையில இருந்து 2 ரூபாய் தான் தீர்வை. இன்னைக்கு எவ்வளவு 1400 ரூபாய் வரைக்கும் போட்டுருக்கோம். 1400 ரூபாய் இந்த குடிசை வீட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சலுகை கிடையாது, 5 வருஷமா இந்த ஒரு சலுகை கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பேருந்து நிலைய பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் அவசரமாக காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த முதல்வர், தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் என்ற பதற்றத்தில் கட்டுமான பணிகளே இன்னும் நிறைவடையாத பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து தேர்தல் நேர் விளம்பரத்திற்காக திறப்பு விழா நாடகத்தை ஸ்டாலின் அரங்கேற்றுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் மீது நடவடிக்கை கோரி மதிமுக பெண் கவுன்சிலர் கண்ணீர் மல்க வீடியோ வெளியீடு. தனது வார்டுக்கான நலத்திட்ட உதவிகளை குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பேரூராட்சி தலைவர் அநாகரிகமாக பேசியதாக பெண் கவுன்சிலர் வேதனை. இங்கு மன்ற கூட்டத்தில் 1வது வார்டுக்குரிய விளையாட்டு உபகரண பொருட்கள் கொடுக்கவில்லை. அந்த விளையாட்டு உபகரண பொருட்களை ஏன் கொடுக்கவில்லை என்று செயல் அலுவலரிடம் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு தலைவர் விஜயகுமார் அவர்கள் அநாகரிகமாக பேசி என்னை அடிப்பதற்கு கையோங்கி அனைத்து கவுன்சிலருடன் சேர்ந்து என்னை அடிக்கிறதுக்கு முயற்சி செய்தார். எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலும் மன வேதனையும் அடைந்துள்ளேன். அரசூர் பேரூராட்சியில் தலைவர் விஜயகுமாரின் அராஜகம் மேலோங்கி இருக்கிறது. மாவட்ட ஆட்சியரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தலைவர் விஜயகுமார் மீது அநாகரிகமாக ஒரு பெண் என்றும் பாராமல் பேசி கையோங்கியதற்கு நடவடிக்கை எடுக்கும் வரை நான் உள்ளிருப்பு பாராட்டவிருப்பேன். ஈரான் தலைவர் அயதுல்லா காமேனிக்கு எதிராக பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரத்தை கண்டித்தும் உருவப்படத்தை எரித்தும் சிவகங்கை அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் அரண்மனை வாசல் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். மத தலைவர்களை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் எம்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. ஒரு நாட்டினுடைய அதிபரினுடைய வரலாறு தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறது ஒரு எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழகானதல்ல என்பதை எச்சரிக்கையாகவும் கண்டிக்கமாகவும் சிவகங்கை இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் செயல் அலுவலர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக தெரிவித்து விசிகவினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் திமுகவின் கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடுவதாலும் திமுகவிற்கு எதிராக சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிப்பதாலும் திமுக உடன்பிறப்புகள் கலக்கம்.
தமிழ்நாட்டில் +1 தேர்வில் 5176 மாணவர்கள் தோல்வியடைந்துள்ள நிலையில் மாநிலத்தின் கல்வித்தரம் குறைந்தது விட்டதாக கல்வியாளர்கள் கடும் விமர்சனம். விளம்பரங்களில் கல்வியில் சிறந்த மாநிலம் என கூறும் திமுக அரசின் கல்விக் கொள்கை மீது எழும் சந்தேகத்தால் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கவலை பெற்றோர்கள் மத்தியில் அதிகரிப்பு. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கிராம உதவியாளர்கள் முழுமையாக பயன்பெறுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் 9வது நாளாக தொடர்ந்து போராட்டம். தங்களின் நியாயமான கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசை கண்டித்து விழுப்புரம், திருப்பூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் பட்டா மாறுதல், சாதி சான்றிதழ்கள் போன்றவற்றை பெற முடியாமல் மக்கள் தவிப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் பெண்கள் கல்வி கற்கும் அளவு மிக மோசமான நிலையில் உள்ளதாகவும், அதிக அளவு பெண் குழந்தைகள் கர்ப்பமடைவதால் அவர்களின் கல்வி தடைபடுவதும் என வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மாவட்ட ஆட்சியர் வேதனை. விளம்பர மோகத்தில் ஸ்டாலின் அரசு உள்ளதாலும், பெண் குழந்தைகளுக்கு முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படாததாலும் ஆண்டுதோறும் சரிவை எட்டும் பெண் கல்வி. ஏன்னா நாமக்கல்ல நான் வருத்தப்படுறது என்ன அப்படின்னா, பெண் கல்வி ரொம்ப போரா இருக்கு. குழந்தை திருமணம் சொல்ல முடியாது, அது லைக் அது சைல்டு லெவல்லையே பிரெக்னன்சிக்கெல்லாம் போயிடுறாங்க. நிறைய படிப்பை வந்து டிராப் அவுட் பண்றாங்க நிறைய இந்த மாவட்டத்துல. சிவகங்கை காஞ்சிரங்கால் பகுதியில் கட்டப்பட்டு வரும் கழிவறை, மின்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற அடிப்படை பணிகள் இன்னும் முழுமையடையாத நிலையில் திறந்து வைப்பு. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் விளம்பரத்திற்காக விடுதி அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. சென்னை 1000 விளக்கு அழகிரி நகரில் 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக கூறி சிலருக்கு மட்டும் குடியிருப்பு கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும் 60க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீடு ஒதுக்கவில்லை என ஆவேசம். தான் தோன்றித்தனமாக செயல்படும் ஆட்சிக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பொதுமக்கள் ஆவேசம். எங்கள் அம்மா இருக்கிற நாங்கள் பிறந்து வளர்ந்து வர எங்களுக்கு 48 வயசு ஆகுது. எங்கள் அண்ணன் வந்து இப்போ தான் 3 மாதம் ஆகுது இறந்து. எங்களுக்கு வீடு வரல, 3 வீடு வர வேண்டியது, வீடு வரல. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணி வந்து கேட்டதுக்கு ஒரு அதிகாரி வந்து மேலே மாரில் கையை வச்சு தள்ளி விட்டாரு. அதுக்கு கேள்வி அடிச்சிட்டாரு. எங்கள் அண்ணனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது உடம்புல. அவர் போய் ஒரு பொம்பளை அடிக்கலாமான்னு கேட்டு எங்கள் அண்ணன் அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. இது கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் சாலையில் அமைந்துள்ள உழவர் சந்தையில் நகராட்சி நிர்வாகம் ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அரசு நிர்வாகம் விவசாய விரோத போக்கில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்தல், நெல் கொள்முதல் செய்வதில் தனியாருக்கு அனுமதிக்க கூடாது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கம்.
அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விடியாத திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என கோவை அன்னூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குளங்களுக்கு தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். குளங்குட்டைகளுக்கு தண்ணீர் கொடு. நிறுத்தாதே நிறுத்தாதே, அத்திக்கடவு திட்டத்தை பாதியில் நிறுத்தாதே. மதுரை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நகை காணாமல் போனதாக பொய் புகார் அளித்த நிகிதா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். சிபிஐ விசாரணையில் நிகிதா புகார் பொய்யானது உறுதியான நிலையில் வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ளது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என திமுக அரசு அறிவித்துள்ளதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க கோருவது தொடர்பாக 26ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு கத்வராய தூவர் என்ற ஹிந்தியில் பெயரிட்டு இருந்ததற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரின் வலியுறுத்தலை அடுத்து திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தில் ஹிந்தி பெயர் அகற்றம். புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் கருத்து. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மிகவும் வரவேற்கத்தக்க வகையில் உள்ளதாகவும் தங்களது ஓட்டு அதிமுகவுக்கு தான் எனவும் மக்கள் உறுதி. அவர் ஆட்சிக்கு வந்தனே 10,000 எல்லாத்துக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாத்துக்கும் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. அது மிகவும் வரவேற்புக்குரியது தக்கது. இன்னொன்று என்னன்னா, மாதம் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அது இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏரியாவில் உள்ள 500, 600, 700 வீடுகளுக்கும் எடப்பாடியார் இரட்டை இலைக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். அதிமுக நிறைய சலுகை திட்டங்கள் மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. அனைத்துமே மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10,000 ரூபா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே உதவித்தொகையாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த முறை கண்டிப்பாக என்னோட வாக்கு இரட்டை இலைக்கு தான். எடப்பாடி இலவச பேருந்து பயண திட்டம் ஆண்களுக்கும் உறுதியானது என்று அறிவிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 60 ரூபா 50 ரூபா எனக்கு செலவாகுது. 3 பஸ் மாறி போகிறேன். மாதத்துக்கு 1500 கிடைக்கும். இதை வச்சு என் குடும்பம் நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். என் குடும்ப ஓட்டு எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியது மகிழ்ச்சி அளிக்கவில்லை என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரும் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவருமான கிரீஷ் சோடங்கர் பேட்டி. சிலவற்றை தியாகம் செய்து தேர்தலை நோக்கி செல்ல வேண்டியுள்ளது என்றும், தொகுதி பங்கீட்டில் தங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்திய சோடங்கர், All the expectations cannot be fulfilled when it is a big alliance. But our 28 number, we are not very happy about it, but we have to sacrifice and we have to move forward. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் தலைமறைவான நிலையில் கண்டுபிடிக்க முடியாமல் திணறல். பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதோடு தலைமை ஆசிரியர் அறையில் மது அருந்துவது, சிகரெட் அடிப்பது போன்ற அட்டூழியங்களில் ஈடுபட்ட நிலையில் விளம்பரம் மோக ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளி மது அருந்தும் கூடமாக மாறி உள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் ஹோட்டலில் பெண்களை ஆபாசமாக செல்போனில் புகைப்படம் எடுத்த காசிமேட்டை சேர்ந்த இளைஞர் சிக்கிய நிலையில் தமிழகத்தில் பெண்கள் உணவகங்களில் சாப்பிடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ள அவலம். சிக்கிய இளைஞரின் செல்போனில் பெண்கள், சிறுமிகள் என 200க்கும் மேற்பட்டோரின் ஆபாச புகைப்படங்கள் இருந்த நிலையில் இளைஞரை தர்ம அடி கொடுத்து ஒப்படைத்த பொதுமக்கள்.
தொழில்துறை முதலீடுகளை வேகமாக அதிகரித்து உலக தரத்தை எட்டும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் இந்திய நிறுவனங்கள் தற்போது கணிசமான முதலீடுகளை செய்திட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டு சுதந்திர வர்த்தக ஒப்பந்த வாய்ப்புகளை தொழில்துறையினர் சரியாக பயன்படுத்தி இந்தியாவின் உற்பத்தி திறனை உலகளாவிய அளவில் மிக பெரிதாக விரிவுபடுத்த அழைப்பு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுடன் 2901 கோடிக்கு 6 ALH Mk3 மெகா ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரஷ்யாவிடம் 2182 கோடி ரூபாய்க்கு ஸ்டில் ஏவுகணைகள் என மொத்தம் 5083 கோடிக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம். இந்திய கடலோர பாதுகாப்பு படை மற்றும் கடற்படையின் கடல் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் நோக்கில் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஒட்டுமொத்த பகுதி நேர ஆசிரியர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் திமுக அரசு ஏமாற்றிவிட்டது. தங்களை ஏமாற்றிய ஸ்டாலின் அரசுக்கு வரக்கூடிய தேர்தலில் பாடம் புகட்ட தயாராக இருப்பதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் திட்டவட்டம். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே மருங்காரி பகுதியில் இலவச மின் இணைப்பு வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்பதையே குறிக்கோளாக வைத்து செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரிக்குப்பம் கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் குளத்தில் தூர்வாரும் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழந்ததற்கு நீதி கோரி அவரது சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் கைது. திமுக ஆட்சியில் நீதி கோரும் ஏழை எளிய மக்கள் மீது அராஜகம் கட்டவிழ்க்கப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கசிவால் சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடிய குடிநீர். பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி செல்வதோடு மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதால் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் என்ற பெயரில் அமைச்சர்களிடம் பேசவோ போராட்டத்திற்கு வரவோ வேண்டாம் என சங்க தலைமை நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை. பகுதி நேர ஆசிரியரின் ஆதங்க குரல் பதிவு வெளியீடு. அன்பு நண்பு 3 சங்க தலைவர்களுக்கு திருப்பி சொல்றேன், தயவு கூர்ந்து இனிமேல் நீங்க அமைச்சர்களை பார்க்க வேணாம். இனிமேல் நீங்க எந்த போராட்டத்தை 3 பேர் வராதிங்க. எனக்கு ஆள் இருக்கு, பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குன்னு தயவு கூர்ந்து வராதிங்க. நீ சங்கம் வச்சு வசூல் பண்ணிக்க. அதை பற்றி நான் சொல்ல வரவே மாட்டேன். எந்த காலத்துல பார்ட் டைமுக்காக அந்த 3 பேரு அல்லது இன்னும் புதுசா ஒருத்தன் கூட தவறான பாதையில இன்னொரு மூவ்மெண்ட்ல போறான்னா தயவு கூர்ந்து அவனும் ஓடிடணும். இனி நாங்க என்ன செய்யறோம், எங்க செய்யறோம், செத்து போறோமா, நாங்க வாழ்றோமா, ஒன்னும் தெரியல. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ரவுடி கொலை தொடர்பாக உயர் அதிகாரிகள் தப்பிக்க பலிகடா ஆக்கப்பட்டவர்களில் ஒரு காவலர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அம்பிகா என்ற பெண் காவலரும் தற்கொலை முயற்சி. சஸ்பெண்ட் நடவடிக்கையால் 2 மாதங்கள் சம்பளமின்றி கடும் மன உளைச்சலுக்குள்ளான நிலையில் விபரீத முடிவு. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு 14 மாவட்டங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கலக்கம். 14 மாவட்டங்களில் காகங்கள் உயிரிழந்துள்ள நிலையில் மற்ற பறவைகளுக்கோ மனிதர்களுக்கோ பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்றும் அதே நேரம் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் மருத்துவர்கள் வலியுறுத்தல். சென்னை கோடம்பாக்கத்தில் 20 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாலையில் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக வாகனங்கள் எதுவும் வராததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. மரம் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளதாக மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருந்ததாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை மாணவர்களுக்கு அரசின் மடிக்கணினி வழங்க வேண்டும் என கூறி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். தேர்தலை மனதில் வைத்து இளங்கலை மாணவர்களுக்கு மட்டும் மடிக்கணினி வழங்குவதாகவும் தங்கள் கோரிக்கைகளை ஆட்சியர்கள் புறக்கணிப்பதாகவும் கடும் சாடல். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டி திருமானூர் பகுதியில் நெல்லை சாலையில் கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள்.
அரசு அலுவலர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதால் அரசு அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தங்களால் நெல் விற்பனைக்கு தடையின்மை சான்று வாங்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பிற்கு பொது தேர்வு இல்லாத சூழலில் 25,051 மாணவர்கள் தோல்வியடைந்து மறு தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் தமிழ் பாடத் தேர்வையே 3,576 மாணவர்கள் தவிர்த்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வியில் சிறந்த மாநிலம் என அரசு விளம்பரங்கள் செய்தாலும் நிதர்சனமான இந்த தோல்வி எண்கள் அரசின் கல்விக் கொள்கை மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பதோடு மாநிலத்தின் கல்வித்தரம் குறித்து பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை இன்று முதல் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம். தனித் தேர்வர்கள் இணையதளத்தில் விண்ணப்ப எண், பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய பொறியியல் கல்லூரிகளின் பங்களிப்பால் இன்று இந்திய அளவில் ஆண்டுதோறும் 17% பொறியாளர்கள் உருவாகின்றனர். உலகளாவிய தொழில்நுட்பத் துறைகளில் தமிழக பொறியாளர்கள் தற்போது கணிசமான பங்களிப்பை அளித்து வருவதால் சர்வதேச அளவில் இன்றும் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் புரட்சித் தலைவரின் கல்வி புரட்சி. இந்திய வேலைவாய்ப்பு சந்தை கடந்த மாதத்தில் 12% அதிகரித்துள்ள நிலையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பணியிடங்கள் 35% வரை உயர்ந்து இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. மந்தமாக இருந்த தகவல் தொழில்நுட்பத்துறை தற்போது 14% வளர்ச்சியை எட்டியுள்ளதால் சென்னை, பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் தற்போது உருவாகி வருகின்றன. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பலமனேரியில் பெங்களூரு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக லாரியின் மீது கார் மோதி கோர விபத்து. காரில் பயணித்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்டாலினின் அரசு சுந்தரா டிராவல்ஸ் மாடல் பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியான ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் அளிக்கப்படும் என்பது வருமானத்தை சேமிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என மக்கள் கருத்து. பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம், கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட முத்தான வாக்குறுதிகளால் நாளுக்கு நாள் அதிமுகவுக்கு மக்களிடையே அதிகரிக்கும் ஆதரவு. ஐயா எடப்பாடி ஐயா கொடுக்குற திட்டம்லாம் எல்லாம் நல்ல திட்டமாக தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். நடுத்தர மக்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக தானே இருக்கும். இப்போ இருக்கப்பட்டவங்களுக்கு அது தெரியாது, இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக தானே இருக்கும். இப்போ எங்களாமே நடுத்தர மக்களுக்கெல்லாம் அது பயனுள்ளது தானே இருக்கும். வர ஏடிஎம் காட்சியில் கேஸ் 3 கேஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயம்தான். பெண்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். குடும்பமும் நல்லா போகும், எல்லாருக்கும் மிச்சமாகும் நிறைய காசுங்க. அதனால் நல்ல இது தான், வந்தால் நல்லா பண்ணுவார். எடப்பாடி ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ மக்கள்லாம் ரொம்ப 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 வருத்தப்பட்டு இருக்காங்க, ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு. எடப்பாடி ஐயா இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த அறிவிப்புகள்லாம் இது நல்லா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மகளிர் எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டாக்ஸ் டிடக்ஷன், ப்ராப்பர்ட்டி இதில் கொடுக்கறது, அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் காசோலை கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். இதை ஈக்குவாலிட்டி வித் உமன் அண்ட் மென் மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் வரவேற்கிறேன். இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் மொத்த வருவாய் செப்டம்பர் காலாண்டில் 9% மேல் உயர்ந்து சுமார் 1 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி புதிய சாதனை. ஜியோ மற்றும் ஏர்டெல் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் பங்களிப்பால் சரி செய்யப்பட்ட மொத்த வருவாய் 9.35% அதிகரித்து 82,348 கோடியை ஈட்டி இந்திய தொலைத்தொடர்புத்துறை அசுர வளர்ச்சியை எட்டியது. சென்னையில் மாஸ்ட்ராக் ஜிபிஎஸ் டிராக்கர் பயனர்கள் சமீப காலமாக சாதன இணைப்பு தடங்கள் மற்றும் ரியல் டைம் டிராக்கிங் செயல் இழப்பால் பாதிப்பு. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட இந்நிறுவனத்தின் சர்வர் அல்லது நெட்வொர்க் சிக்கல்கள் காரணமாக வாகன கண்காணிப்பு தாமதமடைவதால் வாகன உரிமையாளர்கள் அச்சம். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 11ஆம் திருநாளையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற தெப்ப உற்சவம். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம்.
காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் விஸ்வரூப தரிசன சபா சார்பில் 500 பெண்கள் பால்குடம் சுமந்தவாறு பங்கேற்ற பிரம்மாண்ட ஊர்வலம். மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற இவ்வூர்வலத்தில் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி காமாட்சியம்மனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். கோவை நகரின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து பிரம்மாண்ட தேரை இழுத்து வழிபட்ட நிலையில் நகரில் போக்குவரத்து மாற்றம் அமல். வண்ணங்களின் திருவிழாவாக போற்றப்படும் ஹோலி பண்டிகை சென்னை சவுகார்பேட்டையில் கோலாகலமாக கொண்டாட்டம். சாலையில் திரண்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எரிச்சிட்டு நல்லதை உற்பத்தி பண்றது, கெட்டது எப்பவுமே இன்னைக்கு என்னன்னா எந்த கெட்டது இருந்தாலும் நம்ம மனசுலயே இருக்கட்டும், நம்ம அக்கப்பக்கம் எந்த கெட்டது எல்லாம் எரிச்சிட்டு நல்லதா இது உற்பத்தி பண்ணணும். அதுக்காக தான் நல்லது நடக்கணும், அதுக்காக தான் ஹோலியை விளையாடுறோம். கெட்ட பொருளை எரிச்சிட்டு நல்ல பொருளை நம்ம இது பண்ணணும், அதுக்காக தான் ஹோலி. தமிழகத்தில் வருகிற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் எரிசக்தி தேவையை தடையின்றி நிறைவேற்ற ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் அறிவிப்பு. குறைந்த விலை ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை பெரிதும் நம்பியிருந்த இந்தியா தற்போது மாற்று வழிகளை ஆராயும் நிலையில் இந்த அறிவிப்பு இந்தியாவிற்கு மிகுந்த நம்பிக்கை.